வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய இந்த சிந்தனை நம் அனைவரது ஆன்மீக வாழ்வின் உயர்வுக்கு உதவ இறையருளையும் குருவருளையும் வேண்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நாம் செல்வோம். ஆரோக்கியம் நம் கையில் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருளிய உடற்பயிற்சி என்ற மாபெரும் நிதி, அதில் கைப்பயிற்சி கால் பயிற்சி இரண்டையும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்றைக்கு நாம் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி பற்றி பார்க்க இருக்கிறோம். உடற்பயிற்சி என்பது மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டத்தில் இப்போ நாம் இருக்கோம். இதை நாம் நிறைய அனுபவங்களில் பார்த்துருக்கோம். அந்த வகையில் அந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி வழக்கமாக அருட்தந்தை அவர்கள் சொல்வது போல் 7 நிலைகளை கொண்டதாக இருக்குது. இதில் முதல் 2 நிலையில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து நாம் பண்ணுறோம். அடுத்து 5 நிலைகளும் சுகாசனத்தில் நாம் பண்ணுறோம். இப்போ பொதுவான கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, நம்ம தெரியும், நம்முடைய முதல் 2 நிலையில் பண்ணும்போது அடிவயிற்று பகுதியெல்லாம் சுறுசுறுப்பு அடையுது. நமக்கு வயிறு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடல் பகுதியெல்லாம் இயக்கம் சீராக அமையுது. அப்புறம் நம்ம சுவாச பையில் நம்முடைய காற்று சீராக போகிறதுனால, அது நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுனால நுரையீரல் தொற்று, நுரையீரல் நல்ல இயக்கத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கக்கூடிய விஷயம் நடக்குது. நுரையீரல் ஏதாவது தொற்றுகள் இருந்தால் கூட அது சரியாகுது. சைனஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு இதில் குணமாகுது. அதுபோல் நம்முடைய மண்டலங்கள்னு சொல்லுவோம், நம்ம நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், தசை மண்டலம் அப்படின்னு, இதில் உள்ள நோயெல்லாம் நீங்குது. மெயினாக பார்த்தோன்னா இது சுவாச மண்டலம் சார்ந்ததாகவும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியெலாம் இருக்குது. இதில் நம்ம ஒன்று ஒன்றா முதல்ல பார்க்க இருக்கிறோம். முதல் 2 நிலை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வஜ்ராசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய நிலை. வஜ்ராசனத்தில் அமர்ந்து செய்யும்போது முதல் பகுதியில் நாம் சின்முத்திரையை வச்சுக்கிறோம். 2வது நிலையில் நாம் ஆதிமுத்திரையை வச்சுக்கிறோம். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி சின்முத்திரையை வச்சுட்டு பண்ணும்போது நம்ம தொடை இடுக்கில் அந்த கை சின்முத்திரையை வச்சு மீதி விரல்களை நம்ம தொடை பகுதியில் நேராக வச்சு நம்ம பண்ணுறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தொடை இடுக்கில் நம்ம கை வச்சுருக்கும்போது நம்மளுடைய மீதி 3 விரல்களை நம்ம தொடை பகுதியில் நம்ம நீட்டி வச்சுருப்போம். அப்போ அந்த விரல்கள் படக்கூடிய இடத்துல ஒரு நல்லதொரு வர்ம புள்ளி இருக்குது. அந்த வர்ம புள்ளியானது நம்மளுக்கு இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும். அதுக்கு நான் படிக்கும்போது ஆமைக்காலம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். அப்போ அந்த இடத்துல நம்முடைய கை பட்டதுன்னா இன்சுலின் சுரக்கக்கூடியது. இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இது எதுக்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, சில பேருக்கு வஜ்ராசனம் போட்டு உட்கார முடியும். சில பேர் வயதின் காரணமாகவோ உடல்நிலை காரணமாகவோ வஜ்ராசனம் போட்டு உட்கார முடியாது. அவங்க சுகாசனத்தில் உட்காந்து பண்ணினாலும் கூட அவங்களுடைய அந்த விரல்கள் அந்த சரியான அந்த ஆமைக்காலத்தில் வர்மத்தில் போய் படாது. அவங்க முன்னாடி வச்சா கூட தொடையினுடைய முன்பகுதியில் தான் வைக்கிற மாதிரி அமையும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்மப்புள்ளி நம்ம வஜ்ராசனம் போட்டால் மட்டும்தான் அது நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம போட்டு முதல் நிலையை பண்ணுறோம். 2வது ஆதிமுத்திரை வச்சுட்டு பண்ணுறோம். அப்போ இந்த 2 இதுவும் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்முடைய உள்ளுறுப்புகளாக இருக்கக்கூடிய கணையம், பித்தப்பை, உதரவிதானம் இது எல்லாமே சிறப்பாக அந்த இடத்துல தான் எல்லாமே இருக்குது. சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த 2 நிலைகளில் நாம் பண்ணும்போது பார்த்தோன்னா, நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல வர்மங்கள் மட்டும் இல்லாமல் பல புள்ளிகளும் தூண்ட விடப்படுது. இதில் நான் ஒரு தடவை ஒரு வர்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன், வர்மா கிளினிக்குக்கு.
அங்கே ஒரு அம்மா வந்து இடுப்பு வலியோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வர்ம ஆசனம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நான் பார்த்தேன். அவங்கள உட்கார வச்சுட்டு தரையில் கீழே உட்கார வச்சுட்டு அவர் சுவர் பக்கத்தில் உட்கார வச்சுருந்தார். அவர் வந்து அந்த சுவரை பிடிச்சி அவங்க தொடை மேலே காலை வச்சுட்டு சுவரை பிடிச்சி ஏறிட்டார். ஒரு காலை வச்சு மேலே ஏறி அந்த தொடை இருக்கு இல்லையா, அங்கே காலை நம்ம சரியாக இந்த கையை சின்முத்திரை பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல அவருடைய காலை வச்சு அப்படியே அழுத்தி அவங்க தொடப்பக்கமாக இழுத்து போய் விட்டார். எனக்கு அதை பார்த்த உடனே அந்த நேரம் தோணுது எனக்கு அதுதான், நம்முடைய சாமிஜி இந்த இடத்துல தானே நம்மளை கையை வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அப்போல்லாம் நிறையா வர்மா பற்றி தெரியாது, நிறைய இப்போ மாதிரி நிறைய நிகழ்வுகளும் நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ வந்து நம்ம மன்றங்களில் சொல்லி கொடுக்குறது மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக்கு. இதைத்தானே சாமிஜி வந்து சொன்னாங்க, அப்போ அவங்க எவ்வளோ ஒன்றையும் கவனித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இந்த 2 நிலைகள்லையும் நம்ம பண்ணும்போது பெண்களுக்கு நிறையா பிரச்சனை குணமாகுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் நிறையா நம்ம கால் பயிற்சியிலலாம் சொன்னோம் இல்லையா, அந்த மொழிப்பகுதியை நம்ம வருடி விடும்போது அழுத்து விடும்போது பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையிற்கு ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி, ஆண்களுக்கு பிராஸ்டேட் சுரப்பி வீக்கம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இந்த இதுலேயும் உங்களுக்கு குணமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே போல் அடுத்து இருக்கக்கூடிய 5 நிலைகளில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு நிலைகள்லையும் கையை வந்து 3வது நிலையில் கையை வந்து தொப்புள்ள வச்சுக்கிறோம் வலது கையை, இடது கையை வந்து வலது காதில் வச்சுக்கிறோம். முழங்கையால் நம்ம நெஞ்சில் ஒரு அழுத்தம் கொடுத்து செய்கிறோம். அதை நம்ம பயிற்சிக்கு வரும்போதே நம்மளுக்கு வந்து நம்முடைய ஆசிரியர்கள் அதை விளக்கமாக கண்டிப்பாக இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த முழங்கை அங்கே அழுத்தும் போது மட்டும்தான் நம்ம அந்த பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரலை அழுத்தி விட்டுட்டு அடுத்த பக்கம் நுரையீரல் நமக்கு இங்கே லாக் ஆகிட்டு, இடது பக்கம் நுரையீரல் இப்போ லாக் ஆகிருக்கும், அப்போ வலது பக்கம் நுரையீரலுக்கு காற்று நிறையா போகும். அதை வந்து ரொம்ப உறுதியாகவே அந்த ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பகுதிக்கு நம்ம நிப்பாட்டிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம காற்று அதிகமாக கொடுக்கும்போது ஒரு பக்கமே நிறையா காற்று போய் சேரும் இல்லையா. இப்போ நம்ம புராணத்தில் பார்த்துருப்போம், ஞானப்பழம் கொண்டு வந்தாங்க, நாரதர் கொண்டு வந்து கொடுத்த உடனே அது முருகனுக்கா பிள்ளையாருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு குழந்தைக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது ஒரு போட்டி வச்சு விநாயகர் மட்டும் அதை எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லையா. அதே போல் ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் நம்ம நல்லா காற்று கொடுத்தோம் அப்படின்னா அந்த பகுதி நல்லா செயல்படும். அதற்கு அடுத்து தான் அடுத்த பக்கத்தை லாக் பண்ணிக்கிட்டு முதலாவது உள்ளதை நம்ம திறந்து விடுறோம். அந்த மாதிரி ஒரு பகுதியாக நம்ம காற்று கொடுக்கும்போது நம்மளுடைய அந்த பகுதிக்கு ஒரு சைடு மட்டும் இப்போ நம்ம ஒரு 10 லிட்டர் காற்று கொடுக்குறோம் அப்படின்னா 2 நுரையீரலுக்கும் நம்ம கொடுக்கும்போது 5 லிட்டர் தான் போகும். அதே நம்ம ஒரு நுரையீரலில் லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைடே 10 லிட்டரும் போகும்போது அந்த சைடு நுரையீரல் நல்லா விரிவடைகிறத நம்ம நல்லா உணர முடியும். நம்ம கவனத்தை வேற எங்கேயும் வைக்காமல் அங்கேயே கவனித்து இந்த பயிற்சியை நம்ம செய்தோம் அப்படின்னா நல்லா அந்த நுரையீரல் விரிஞ்சு கொடுக்குறத, அந்த இடத்துல வெயிட்டாகவும் கனமாகவும் இருக்கிறத நம்ம வந்து நல்லாவே உணர்ந்து பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு நுரையீரலுக்கு நமக்கு காற்று கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பயிற்சியை நம்ம இந்த நிலையில் நாம் செய்யும்போது நம்மளுடைய நுரையீரலுடைய வலது பக்கம் மட்டும் நல்லா விரிவடையும். ஏன்னா இடது பக்கம் நம்ம லாக் பண்ணிக்கிறதுனால வலது பக்கம் மட்டும் காற்று நிறையா போகிறத நம்ம உணர முடியும். அதே போல் அடுத்த பயிற்சியில் நம்ம பண்ணும்போது இடது பக்க நுரையீரல் நல்லா விரிவடையதை நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடுத்ததாக 2 கைகளையுமே முதலாவது இடது கை வச்சு அடுத்து வலது கை வச்சு பண்ணுறோம் இல்லையா, அந்த நிலையில் நாம் பண்ணும் பொழுது நம்முடைய நுரையீரலோட பின்பகுதி நல்லா விரிவடைகிறத நம்ம உணர முடியும். இதெல்லாம் செய்யும்போதே நம்ம உணர்ந்து செய்யணும். அப்போ தான் நம்ம அந்த கவனித்து செய்ய முடியும். சும்மா வந்து நம்ம அப்படியே ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம எந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது. அதற்கு அடுத்த நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கைகளையும் காதில் வச்சுட்டு பின்னாடி வந்து இந்த விரல்கள் சேர்த்து பண்ணுறோம் இல்லையா. அப்படி பண்ணும்போது நம்முடைய நுரையீரலோட கீழ்ப்பகுதி முன்பகுதி 2மே விரிவடைகிறதையும் அந்த இடத்துல காற்றுடைய அதிகமாக போய் சேர்றதையும் நம்ம கவனிக்க முடியும். அதற்கு அடுத்ததாக கண்களில் நம்ம கையை வச்சு பண்ணுறோம். இப்படி நம்ம பண்ணும்போது நுரையீரலோட மேல் பகுதி நல்லா விரிவடையும்.
இப்போது இந்த 7 நிலையில் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நிறுத்தி நிதானமாக அந்த மூச்சை வந்து மெதுவாக விட்டு நுரையீரல் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அதைத்தான் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இந்த இதில் செய்யணும். ஏன்னா காற்று அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இந்த காற்றை வச்சு தான் சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் காலம் கூட உயிரோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லியிருக்கு. யமனை கூட நம்ம வந்து எட்டி உதச்சிட முடியுமா? அந்த அளவுக்கு காற்றை வந்து நம்ம நல்ல முறையில் சிக்கனமாக பயன்படுத்தணும். முறையாக நம்ம பிராணாயாம பயிற்சி பழகி செய்கிறவங்களுக்கு இந்த யமனே கிட்டவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம செய்கிறது என்னங்க? அருத்தந்தை அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கதும் இதுவும் பிராணாயாமம் தான். சாமிஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. நானும் பிராணாயாமத்தை முழுமையாக கற்றுக்கிட்டேன், முறையாகவும் கற்றுக்கிட்டேன். அதில் தேவையில்லாததை நீக்கி எது தேவையோ அதை மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் தெரியும், மூச்சை இழுப்போம், வெளியே விடுவோம். நம்முடைய அத்தனை பயிற்சிகளையும் கும்பகம் அப்படிங்கிற ஒன்று சாமிஜி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ எது தேவை அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு வந்து அருட்தந்தையவர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ மனிதர்களாகிய நாம் வந்து பார்த்தோன்னா நிமிஷத்துக்கு 15லேருந்து 20 தடவை சுவாசிக்கிறோம். அப்படி சுவாசித்தா தான் நம்முடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் வேறு வேறு கணக்கு இருக்குது. ஆமைக்கெல்லாம் வந்து 150லேருந்து 200 ஆண்டு வரைக்கும் வாழுமா ஆமை வந்து. அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 3 சுவாசம் மட்டும்தான் விடுமா. அதே நேரம் இந்த குதிரை, நாய் இந்த மாதிரி விலங்குகள்லாம் பார்த்தோன்னா நிமிஷத்துக்கு 20 முறைக்கும் மேலே விடுமா. நம்ம மனிதர்கள் 15லேருந்து அதிகபட்சம்தான் 20, 15 தான் ஒரு ஆவரேஜாக நம்ம விடுறது. ஆனால் இந்த விலங்குகள் வந்து 20 முறைக்கும் மேலே விடுறதுனால நம்மளை விட அதுகளுக்கு ஆயுசு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுவாச நேரத்தை வந்து நீட்டிக்கணும், எண்ணிக்கையை வந்து மிச்சப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஆயுள் வந்து கூடும். ஏன்னா நம்ம இப்போ பர்ஸில் பணம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு 500 ரூபா வச்சுருக்கோம். அந்த 500 ரூபாயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்தோன்னா நமக்கு ரொம்ப நாள் வரும். ஒரே நாளில் மொத்தமாக போய் செலவழிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரம் காலியாகிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவன் நமக்கு இத்தனை மூச்சுன்னு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வாழுங்காலம் வரைக்கும் மூச்சை அடக்கினா அடக்க தேவையில் ஒரு மூச்சை நீண்டு விடணும். இப்போ நம்ம இந்த சுவாசத்தில் பண்ணுறோம் இல்லையா, இந்த நரம்பு தேசனார் மூச்சு பயிற்சியிலே நம்ம கவனிச்சோன்னா தெரியும். நம்ம வந்து மூச்சு இழுத்து விடுறதுக்கு ஒரு தடவை இழுத்து விட கிட்டத்தட்ட ஒரு 8 வினாடிகள் வரைக்கும் ஆகும். மெதுவாக விட்டோன்னா 8 வினாடிகள் நம்ம விடலாம். அதே போல் நம்ம 5 தடவை ஒரு நிலையில் மூச்சு விடுறோம், அப்போ 40 வினாடி ஆகுது. ஆனால் நம்ம 7 ஸ்டெப்பு செய்கிறோம் இல்லையா? அப்போ 7 ஸ்டெப்பில் 7 நிலையில் பண்ணோன்னா கிட்டத்தட்ட நமக்கு 5 நிமிஷம் ஆயிரும். அப்போ அந்த 5 நிமிஷத்துக்கு நம்ம எத்தனை மூச்சு விடுறோங்க? 7 5 35 மூச்சு தான் விடுறோம். ஆனால் சாதாரணமாக நம்ம நிமிஷத்துக்கு 15லேருந்து 20 மூச்சு விட்டோம் அப்படின்னா 75 மூச்சு விடுறோம். அப்போ நம்ம இந்த பயிற்சியை டெய்லி பண்ணும்போது இதுலேயே நமக்கு 40 மூச்சு சேவ் ஆகுதுங்க. அப்போ நம்ம பர்ஸில் பணம் மிச்சமாக இருக்கிற மாதிரி நம்முடைய மூச்சும் மிச்சமாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்முடைய ஆயுள் கூடும் அப்படிங்கிறது இதில் பொருள். இந்த இதை பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த நரம்பு தேசர மூச்சு பயிற்சி நானும் வந்து ஒரு அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். இந்த சமீப காலமாக நம்மளை வாட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா அப்படிங்கிற நோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வரும்போது ரொம்ப அது பயங்கரமாக இருந்தது. இப்போ வந்து நம்மளே வந்து அதை ஏற்றுக்க பழகிட்டோம். அப்போது நம்ம டிவியில் எல்லாம் கூட பார்த்தோம், ஆம்புலன்ஸு கூட வரிசையாக நிற்கும், ஆஸ்பத்திரிக்குள்ளே போகக்கூட முடியாத ஒரு நிலைமையாக இருந்தது. அந்த நிலைமையில் என்னுடைய உறவுக்கார பையன் கிட்டத்தட்ட 35 வயசு தான் இருக்கும், ஒரு மனைவி 2 சின்ன குழந்தைகளும் இருக்குது. அந்த பையனுக்கு வந்து கொரோனா ரொம்ப அதிகமாக இருந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு நைட்டு 12 மணிக்கு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க. இவன் ஆம்புலன்ஸ்லேயே இருக்கிறான், மூச்சு விட முடியலை. அந்த நிலமையில் இருந்து அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கிட்டத்தட்ட 4-5 லட்சம் செலவழித்து அவனை காப்பாற்றிட்டு வந்தாங்க. ஆக்சிஜன் லெவல் வீட்டுக்கு வந்தால் கூட கம்மியாக இருக்குது.
அப்போது நான் இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியும் நம்முடைய நாடி சுத்தியும் சொல்லி கொடுத்தேன். அதை செஞ்சுட்டு அதில் வந்து நல்லா ரெக்கவர் ஆகி வந்தாங்க. அவங்களே சொன்னாங்க, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஆக்சிஜன் இது லெவல் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது எனக்கு. அப்படியே இந்த பயிற்சியை ரெண்டையும் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் லெவல் பார்க்கும்போது நல்லா இருக்குது, நார்மலாக எல்லாரையும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு பயிற்சி நம்முடைய பயிற்சி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியை நம்ம டெய்லி ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மழை காலத்துலேயோ வெயில் காலத்துலேயோ ஏற்படக்கூடிய மூச்சு பிரச்சனைகள் எதுவுமே வராமல், சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு எதுவுமே வராமல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும். நம்ம பல இதில் உணர்ந்திருப்போம். நம்மகிட்ட பயிற்சிக்கு வரக்கூடிய மக்களும் கூட எடுத்த உடனே இந்த பயிற்சிகளை செஞ்சு கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய ரிசல்ட் சொல்கிறது, இந்த நான் ஆஸ்பத்திரிக்கு இப்போ போகிறதில்ல, மூச்சு திணறல்லாம் இப்போ எனக்கு வர்றதில்ல, சளி சைனஸ் தொந்தரவுலாம் இருக்கிறது இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறத நம்ம வந்து கேட்டிருக்கோம். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியை அருட்தந்தை அவர்கள் நம்ம அனைவருக்கும் ஒரு பெரிய பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க. இன்னும் இதை பற்றி சொல்லணுன்னா நம்ம மூச்சு மண்டலத்தெல்லாம் பற்றி எடுத்தோன்னா நிறையா சொல்லலாம். ஆனால் நேரம் காலம் கருதி தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை அனைவரும் செய்து இதன் பலனை முழுமையாக அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.